Hebron Ministries. ஸோ இன்றைக்கு கேட்கும்போது போன டைம் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா யாருக்குன்னா கிறிஸ்மஸ் அப்போ ஒபீடியன்ஸ் பற்றி சொன்னேன். ஸோ இன்றைக்கு ஆண்டர்கிட்ட கேட்கும்போது தேவனே என்ன ஆண்டரு சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். என்ன தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் இந்த வருஷம் முடிப்பவர்னர். Praise God. ஸோ என்னோட டாபிக் ஆஃப் த மெசேஜ் த மேக்னிஃபிசன்ட் ஃபினிஷர் அப்படின்னா மகத்துவமான முடிப்பவர். மகத்துவமாக நம்மளோட வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் எத்தனை தேவைகள் என்றாலும் இன்றையிலேருந்து அது ஒரு முடிவை பார்க்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Praise God. ஏன்னா வேதாகமத்தில் எத்தனையோ ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில நேரத்தில் தேவனோட தீர்க்க தரிசன வார்த்தைகள் தேவை இல்லையா? அதனால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஒரே ஒரு வசனத்தை முக்கியமாக நம்ம எல்லாரும் உச்சரிக்க சொன்னார். என்ன தெரியுமா? நம்பர்ஸ் சாப்டர் 23 verses 18. இதில் அந்த பாலாக்கை குத்தி இருக்கு. இந்த பேரில் அவன் பாலாக்குன்னு இருக்கும். அந்த பாலாக்கை எடுத்து உங்களோட பேரை போடணும். படிங்க பார்க்கலாம். என்ன சொன்னார்? பாலாக்கே எழுந்திருந்து கேளும். இன்றைக்கு எல்லாரும் உங்களோட பேரை வச்சு சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம்? எழுந்திருந்து கேளும்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சொல்லுங்க. உங்களோட பேரை வச்சு வாய்களை திறந்து சொல்லுங்க. எழுந்திருந்து கேளும். திரும்ப சொல்லுங்க. திரும்ப சொல்லுங்க. கத்தி சொல்லுங்க. ஏன்னா நம்ம மனுஷனா எழுந்திருக்கிறோம், ஆனா உள்ளான மனுஷன் தூங்கிட்டு தான் இருக்கு. இன்றைக்கு எழுந்திருந்து கேட்கத்தக்கதாக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஏன் தெரியுமா? ஏன்னா தேவன் கட்டளையிடுற ஆசீர்வாதம் 20வது வசனத்தை படிங்க. இதோ ஆசீர்வதிக்க இன்றைக்கு என்னவா கட்டளையை கொடுக்கிறேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். அதை நான் திருப்ப கூடாது. அதை யாராலும் திருப்ப முடியாது. இன்றைக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்மளுக்கு யாராலையும் திருப்ப முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க இதை? ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை யாராலும் திருப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கு 3 காரியங்கள் பார்க்க போறோம். யார் இந்த முடிப்பவர்? 2வது எதுக்கு என்ன காரியத்தை முடிச்சார்? 3வது எப்படி நான் இதை பெற்றுக்கொள்ள முடியும்? யார் இந்த முடிப்பவர்? நிறைய நேரத்தில் வேதாகமத்தை எத்தனையோ விதத்தில் தேவாதி தேவன் வல்லமையை போட்டிருக்கார் இல்லையா? ஒரு மனுஷன் மூலியமா, ஒரு என்ன சொல்றது, ஒரு மிருகங்கள் மூலியமா, ஒரு சில நேரத்தில் ஒரு என்ன சொல்றது, ஒரு சில பேர் அந்நியர்கள், தட் இஸ் எதிர்த்து இருக்கிறவங்க மூலியமா கூட தேவன் மகிமையா காரியங்களை பண்ணியிருக்காரு. ஆனால் அக்கார்டிங் டு த பைபிள் இன்றைக்கு தேவன் யார் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போறாருன்னா மனுஷன் மூலியமா இல்லை, மிருகம் மூலியமா இல்ல, ஆனா யார் மூலியமா தெரியுமா? மகிமையின் ராஜா மூலியமா. அதை படிப்போமா? Psalm chapter 24 verse 8 and 10. Psalm 24 verse 8 and 10. இதுல எவ்வளவு அருமையா இருக்குன்னா இந்த மகிமையின் ராஜா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமமும் உள்ள. அவர் யாரா? வல்லமையும் பராக்கிரமும் உள்ளவர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அந்த வாசல்கள்லாம் எது? நம்மளோட செவிகள், நம்மளோட மனது, நம்மளோட சிந்தனை. இந்த வாசல்களை துறக்கும்போது மகிமையின் ராஜா நம்மளுக்குள்ள ஒரு பிரவேசிப்பார். இன்றைக்கு எத்தனையோ மக்கள் கிட்ட நம்ம ஃபேவர் கேட்டிருப்போம், எனக்கு இதை பண்ணித்தா அது பண்ணித்தான்னு. ஆனா இன்றைக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? தேவன் கிட்ட ஒரு ஃபேவர். ஆண்டவரே, இத்தனை கஷ்டங்கள் இந்த வருஷம் முழுவதும் அனுபவப்பட்டோம், இத்தனை வேதனைகள் அனுபவப்பட்டோம், அதுக்கு ஒரு முடிவு இல்லையா? அதுக்கு ஒரு விடிவு காலம் இல்லையான்னு இன்றைக்கு தேவன் சொல்ல சொல்றாரு, இன்றைக்கு உனக்கு ஒரு விடிவு காலம். ஏன் சொல்றாரு? ஏன்னா இன்றையிலேருந்து நம்ம சபையோட ஆசீர்வாதமும் சரி, நம்மளோட ஆசீர்வாதமும் சரி தேவன் கொடுக்க போறார். ரெண்டாவது பார்க்க போறோம், எதுக்காக முடிச்சார் இந்த காரியத்தெல்லாம், ஏன் முடிச்சாருன்னு யோசிக்கும் போது எத்தனை பேர் இந்த முந்தின வருஷத்துல வேதனையோட நோய்கள் இருந்தீங்க? யோசிச்சு பார்க்க முடியுமா? எத்தனை பேர் அட்லீஸ்ட் ஒரு 30% நம்ம வேதனையில நோயில இருந்திருப்பான், இன்னும் ஒரு 30% கடன் தொல்லையில, இன்னொரு 30% நம்மளோட சிந்தையின் மன உளைச்சல்ல. இந்த மாதிரி தான் அனுபவப்பட்டிருக்கோம். தவிர யாராவது நம்ம சந்தோஷமா நிம்மதியா இருந்திருக்குமா? ஏன் இருந்ததில்ல? எதுக்கு தெரியுமா? நீ அடுத்த லெவலுக்கு போகிறதுக்காக ஆண்டவர் கொடுத்த ட்ரைனிங் அது.
நம்ம கண்களுக்கு தெரியாம இருக்கலாம், சிந்தையில யோசிக்காம இருக்கலாம். ஆனா தேவன் கொடுத்த ட்ரைனிங் நீ முன்பாக ஒரு ஆசீர்வாதத்துக்கு நீ பலமா இருக்கணும். முன்பாக நீ கேட்டுற எல்லா காரியத்துக்கும் நீ தகுதியா இருக்கணும். அப்பதான் நீ பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் வேதாகமத்தில் தேவன் சொல்றாரு, இங்க பாக்குறோம் ஒரு சில மனுஷங்க கதறி அழுதாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் தாங்க முடியல தேவனே, இந்த வேதனை எல்லாம் முடியல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு யாருன்னா சொல்ல முடியுமா? எத்தனையோ பேர். ஆனா ரொம்ப முக்கியமா ஒருத்தர் வந்து கதறி கதறி புலம்புனாரு, தாவீது. ஓகே, வேற யோபு. ஓகே, வேற ஏற்கனவே ஆன்சர் சொல்லிட்டீங்க. யோனா. ஓகே, புலம்புனா. வேதாகமத்தில் பார்க்கும்போது யோபு பாருங்க, ஜோப் சாப்டர் 30 verses 25 to 30 ரொம்ப அருமையா பயங்கரமா சொல்லுவான். எப்படி சொல்லுவான் பாருங்க, படிங்க. துண்டனை கண்டவனுக்காக நான் அழாதிருந்தும் எளியவனுக்காக என் ஆத்துமா வியாகுலப்படாதிருந்ததும் உண்டானால் அவர் எனக்கு என் மனுவுக்கு இடம் கொடாமல் எனக்கு விரோதமாய் தமது கையை நீட்டுவாராக. நான் எது நல்லது பண்ணாலும் எனக்கு எதிராக தானே வருது, ஏன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு இருக்கோமா? அடுத்தது, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது. நான் எல்லாம் நன்மை பண்ணும்போது எனக்கு மக்கள் தீமை பண்ணாங்களே, ஏன் தேவனே யோசிச்சிருக்கீங்களா? மூணாவது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது. நான் வெளிச்சத்தையே பார்க்குற ஒரு மனுஷன், ஆனாலும் எனக்கு இருள் இல்லாம என்னால முடியாம அந்த இருளுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் வந்தது. அந்த வேதனைக்குள்ளேயே தான் இருந்தேன், வெளியில வர முடியல. எத்தனை பேர்? அடுத்தது, என் குடல்கள் கொதித்து அமராதிருக்கிறது. பாருங்க, என்னோட குடல் கொதித்து என்னால் சாப்பிட முடியல, என்னால் நிம்மதியா படுக்க முடியல, என்னால் நிம்மதியா எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு போன வருஷம் முழுவதும் யாரெல்லாம் இருந்தீங்களோ, இன்றைக்கு ஒரு விடிவு காலம் உனக்கு, இன்றைக்கு ஒரு அற்புதமான வல்லமை உனக்கு. ஏன் தேவன் சொல்றாரு இத? ஏன்னா யோசிச்சு பாருங்க, 30வது வசனத்தை படிங்க. ஒரு சில பேர் இன்னும் வேதனைப்பட்டீங்க இதுக்கு மேல. மேல் கருத்து போயிற்று, என் முகம் கருத்து போயிட்டு, என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிட்டு. என்னுடைய எலும்புகள் உஷ்ணத்தினால், அந்த என்ன சொல்றது, ஜுரத்தினால் என்னால முடியல. எத்தனை பேர் நம்ம இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கோம். இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் இன்றைக்கு. ஏன் சொல்ற, வேதாகமத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டாங்க, அனுபவப்பட்டாங்க. ஆனா யோபு போல புலம்பவே இல்லை. இன்னொருத்தர் இருக்காரு, சூப்பரா புலம்புனாரு. அவனோட பேரை யாருன்னா சொல்ல முடியுமா? எரேமியா. எக்ஸாக்ட்லி. ஜெரேமியா சாப்டர் 30 verse 3 பார்க்கும்போது என்ன இருக்கு, எரேமியா சொல்றான், தேவனே எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ கஷ்டங்கள். வேதாகமத்தில் பார்க்கும்போது எரேமியா வந்து எப்பவுமே கதறி அழுற ஒரு தீர்க்கதரிசி. ஏன் அவ்வளோ வேதனைப்பட்டான், அவ்வளோ கஷ்டப்பட்டான். இந்த நேரத்தில் எரேமியாக்கு தேவன் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர், இதோ நாட்கள் வருது, அப்பொழுது இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்ப வர பண்ணுவேன். மீனிங் என்ன? நம்ம சபைக்கு போவோம். அல்லேலூயா. இது தேவ கட்டளை, இது மனுஷனால யாராலும் எது பண்ண முடியாது. இதான் சொல்றது. ஏன் சொல்றாரு? ஏன்னா தேவன் எல்லா வேதனையிலிருந்தும் நம்ம மீட்க போறார். தேவன் எல்லா கஷ்டத்துல நம்ம புழுதிலிருந்து வேதனையிலிருந்து எடுத்து ஒரு ஐஸ்வர்யப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு போறார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிற, என்னோட வாழ்க்கையிலும் இந்த ஐஸ்வர்யப்பட்ட காரியங்கள் வரணும், என்னோட வாழ்க்கையிலும் இந்த பலப்பட்ட சுகங்கள் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர், ஒரு சில பேர் நம்ம இருப்போம், சின்ன காரியத்திலே உடனே நோய் வந்துடும். ஒரு சின்ன ஒரு தூசி இருந்தாலும், சின்ன ஒரு என்ன சொல்றது தடிக்கு வந்தாலும் உடனே பெரிய அடி உள்ளம் பார்த்துங்க. இது எல்லாமே இன்றையிலேருந்து தேவன் மாற்ற போறார். ஏன் சொல்றேன்? ஏன்னா அநேக காரியங்கள் நம்ம ஏற்கனவே அனுபவப்பட்டவங்க, அநேக வேதனைகள் ஏற்கனவே மேற்கொண்டவங்க. வேதாகமம் சொல்லுது, சங்கீதம் 34:19 ரொம்ப தெளிவா தாவீது சொல்றான், என்னோட வேதனைகள் எல்லாமே இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்றார். படிங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் அநேகம் தான் போட்டிருக்கு. ஆனா நம்ம எதெல்லாம் நான் சொன்னேன் அது எல்லாமே நம்ம அனுபவிச்சோம் இல்லையா? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை விடுவிப்பார். கர்த்தர் என்னை விடுவிப்பார். கர்த்தர் இன்றைக்கு என்னை விடுவிப்பார். கர்த்தர் இன்றைக்கு என்னை விடுவிப்பார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு 20வது வசனத்துல? அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். ஒரு நீதிமானோட எலும்புகளை தேவாதி தேவனே காப்பாத்துகிறாராம். அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அது ஒன்றும் முறிக்கப்படாது. தீமை
துர்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். பாருங்க, உங்களுக்கு எதிராக யாருன்னா இருக்காங்களா, அது மனுஷனா இருக்கட்டும், அது ஆவியா இருக்கட்டும், அதே அதன் வேலையை பார்த்துக்கோ. ஏன்னா தேவாதி தேவன் உங்களோட வாழ்க்கையில இன்றைக்கு இறங்கிட்டார். ஹல்லேலூயா. இதையும் யோசிக்கலாம். ஆமாண்டரு, இத்தனை காரியங்கள் பண்றீங்க, இத்தனை செயல்கள் பண்றீங்க, ஆனா எதுக்காக, இதை எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? நம்ம சிந்தனையில் நிறைய நேரத்தில் இப்படியும் யோசிக்கிறோம். எப்படி தெரியுமா யோசிக்கிறோம்? மார்க் 4வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் ரொம்ப என்ன சொல்றது, அருமையா இருக்கு. ஒரு சில பேர் இப்படியும் யோசிக்கிறோமா, படிங்க. தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஏன் இடரல் அடைகிறார்கள்? அவங்க சிந்தனையெல்லாம் அந்த வேதனையில இருக்கு, அந்த கஷ்டத்துல இருக்கு. இன்றைக்கு வேதனைன்னு சொல்லும் போதே உங்க கண்களுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் பாக்குறீங்க இல்லையா? அது எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீ இல்ல என் தேவன் பெரியவர். சொல்லுங்க, நீ இல்ல என் தேவன் பெரியவர். ஓ, உங்களோட சுயத்தின் வேதனை, தட் இஸ் உங்களோட ஹெல்த்தின் வேதனை இருக்கா, சொல்லுங்க, நீ இல்ல என் தேவன் பெரியவர். ஓ, உங்களோட வேலை ஸ்தலத்துல, உங்களோட பிசினஸ்ல கஷ்டம் இருக்கா, வேதனை இருக்கா, நீ இல்ல என் தேவன் பெரியவர். அதே நேரத்துல எத்தனை பேருக்கு நம்மளுக்கு அதுக்கு மேலேயும் ஊழியங்கள் பண்றவங்களுக்கும் எனக்கு இவ்வளவு வேதனை இருக்கு, இவ்வளவு கஷ்டம் இருக்கு, நான் ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன், ஆனா எத்தனையோ பேர் எனக்கு எதிர்த்து வர்றாங்க. நீ இல்ல தேவன் உனக்கு இருக்கிறவர் பெரியவர். 3 விதத்துல தேவன் ஒரு மகத்துவமான ஒரு முடிவை கொண்டு வரார். 3 விதத்துல. என்ன தெரியுமா? முதலாவது உன்னோட சரீர ரீதியான ஒரு விடுதலை. 2வது உன்னோட குடும்பத்தின் சுகமும் நற்கிரியைகளும் எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கணும்னு சொல்லிட்டு தேவன் ஒரு விடுதலையை கொண்டு வரார். அதே நேரத்தில் 3வது, நம்ம என்ன வேலை செஞ்சாலும், என்ன ஊழியம் பண்ணாலும், என்ன பிசினஸ் பண்ணாலும் அதுல ஒரு விடுதலை இன்றைக்கு பெற்று போறார். எத்தனை பேர் எனக்கு இந்த விடுதலை வேணும்ன்றீங்க? ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கு, ஆனா தேவன் அந்த ஒரு சில நிமிடங்களையும் அவரோட ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா வேதாகமத்தை பார்க்கும்போது ஒரே நொடி தான். ஒருத்தனுக்கு 1 லட்சம் கொடுக்கறதும் சரி, 100 கோடி கொடுக்கறதும் ஒரே நொடி தான். ஆனா நம்மளோட விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கு, நம்மளோட விசுவாசம் எந்த அளவுக்கு. ஏன் சொல்றேன்? ஏன்னா இவனுங்க என்ன சொல்றது, எரேமியா சொல்றான், தேவனை நான் கூப்பிடும் போதெல்லாம் என்னோட வார்த்தையை கேட்டார், என்னோட மன வேதனையை கேட்டார். அப்படின்னா என்ன? தூரத்துல ஆண்டவர்ல நம்ம பக்கத்திலேயே தான் உட்காந்து, அப்படி கஷ்டப்படுறியா, கவலைப்படாத முடிஞ்சிடும், கவலைப்படாத முடிஞ்சிடும் சொல்லிட்டு இன்றைக்கு சொல்றார், இன்றைக்கு முடிஞ்சது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு இன்றைக்கு தேவன் ஒரு முடிவை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறவங்க அப்படியே எழுந்திருப்போமா? ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கு, ஆனா தேவனோட வல்லமை இன்னும் மகிமையா இறங்க போகுது. ஏன்னா வேதாகமத்தில் ஒரு 17 முறை, எத்தனை முறை? 17 முறை தேவன் அவரோட நீட்டிய கரத்தினால் அநேக காரியத்தை பண்ணாராம். எத்தனையோ காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா, ஒரு மகிமையா பண்ணார். ஆனா இன்றைக்கு நம்ம எல்லாரும் எத்தனையோ பேர் இருக்கோம், நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு நீட்டிய கரத்தோட, தேவனே எனக்கு ஒரு விடுதலை வேணும், ஆண்டவரே எனக்கு ஒரு வேதனை வேணும்னு சொல்றீங்க எத்தனை பேர்? ஏன்னா இங்க பார்க்கும்போது வேதாகமத்தில் யோபுக்கு எல்லாவற்றையும் ஒரு தனல 2 தனம் கொடுத்தாங்க. அந்த 2 தடவை இருக்குது, கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பைத்தியம் பிடிச்சிரும். ஆல்மோஸ்ட் 2000 கோடி. எத்தனை கோடி? 2000 கோடி யோபு கொடுத்தாரு. அதுல ஒரு அரை பீஸ் ஆச்சும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? விசுவாசிங்க. ஆண்டவரே, எத்தனை பேர் கடன்ல இருக்கீங்களோ விசுவாசிங்க. தேவனே எனக்கு யோபு போல பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு விடிவு காலம் நீங்க கொடுத்திருக்கீங்க, இன்றைக்கு ஒரு விடிவு காலம் கொடுத்திருக்கீங்க. ஓ ரெசாயோ பெவா கரோஸ்டோ ஹொஞ்சோ தர கிரோசி தோல ரெதாரோகதோ. வாய்களை திறந்து கேட்போமா? மெக்கோரோசிட்டேரகே. ஒரு சில பேர் அமைதியா இருக்கீங்க. இன்றைக்கு தேவன் சொல்ற வார்த்தைகள் உங்களோட மனதில் மட்டுமல்ல, உங்களோட பிள்ளைகள் மனதையும் குளிர பண்ற காரியங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே வாய்களை திறந்து, ஓ பரிசுத்த ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்யுங்க சொல்லுவா. யோ ரோஃபி பதாரோஷிதே யோ ரிசேகேதேரோ ரெமாராரோ ரோ 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 ரோஷிதா ரியோசோர் ரியோசோர் ரியோசோர். அவரோட விடுதலை, அவரோட விடுதலை, அவரோட விடுதலை பெற்றுவாள். ரியோசுகேரியோ தோரகேரா யாதோ ரோ 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 மரோஷிதே 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 மரோஷிதே. கேளுங்க கேளுங்க, ஒரு சில பேர் பயங்கரமான வேதனையில இருக்கீங்க. ஓ ரெபாரா மரோஷிதே
யாக்கோரேசுதே. ஓ பயங்கரமான வேதனை, பயங்கரமான வேதனை, சாதாரண வேதனை இல்ல. ஓ ரேகோஷே கேதர் ராயோஷதோ ராயோஷதோ ரேகதே ரேகதே ரேகதே. யாரோ ஒருத்தங்க வேதனை படுறீங்க, தேவனே பயங்கரமான வயிற்று வலி, நிக்காத வயிற்று வலி, என்னால முடியலன்னு சொல்லி இன்றைக்கு 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 உன்னோட விசுவாசம் உன்னோட சுகமாயிட்டு ஓரோய கதாரோச்சிர யகோதி இந்த கராபரோச்சிதேர் லேரோசிதேர் லேரோசிதேர் கதேர கதேர யபராபரோச்சிதேர். யாரோ ஒருத்தர் உங்க வாயை பிடிச்சிட்டு ஆண்டவரே இது சுகமாதான்னு கேக்குறீங்க. ஓ தேவ ஜனமே, நம்ம சபையில 19 கேன்சர் சுகமடையுது, இது 20வது கேன்சர் சுகமாகுது. ஓ ரிகதேர் விசுவாசத்தோட ஜெபி, விசுவாசத்தோட ஜெபி. ரோயோ சுதீர் கிதாரோ கோரோர் ரேமதலோ ரேதரகிரேசிதே. ஒரு சில பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னால உட்காரவே முடியல, எப்படி உட்கார்ந்தாலும் வலிக்குதுன்னு சொல்றீங்க. ஓ இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் தேவனே அதை சபிங்க ஆண்டவரே, இது என்னுடையது அல்ல, நீங்க எனக்கு விடுதலை கொடுத்தீங்க, இது என்னுடையது அல்ல, நீங்க எனக்கு விடுதலை கொடுத்தீங்க. சொல்லுமா சொல்லுமா, அறிக்கை செய்ய 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 உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார், உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். ரேபோரோ ஷிகேரகோய் யத்தரோ யத்தரோ ரேமோதோலோ ரியசதகாய் சதகதோ ரியபராபரோஷிதே யத்தரோ ரோரோரோபலோ ரேரகரே. ஒரு 8 பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க, தேவனே என்னோட பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாதான்னு சொல்லிட்டு ஒரு 8 பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த 8 பேர்ல 3 பிள்ளைகள் தான் சபையில இருக்கு, ஒரு 5 பேர் வெளியில இருக்கீங்க. அந்த 8 பேர்ல ரகசோ அப்பா அம்மா யாரோ இருக்கீங்க இங்க. ரேஷதோ ரிகலே. இன்றைக்கு தேவனோட வார்த்தை வருது, இந்த வருஷத்துல தேவன் ஒரு முடிவை காண்பிப்பார், இந்த வருஷத்துல தேவன் ஒரு முடிவை காண்பிப்பார். யோசதோ ரேதா யஹோ ரேகஸ்யதா யப்சரோ ரோ ரேதலே ரகோ ரேகோ ரேகோ ரேஷிலே. இன்னும் ஒரு சில பேர் கேளுங்க கேளுங்க, நீங்க கேட்கறது பத்தல, ரோஷதேர் கேளுங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வரணும், ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வரணும் சொல்லிட்டு ரேபோ ரோஷதேர் கலார குரோருக்கு ஒருத்தர் ஜெபிக்கிறீங்க, தேவனே எனது லெஃப்ட் சைடுல ஓ பயங்கரமான வேதனை, பயங்கரமான வேதனை. இன்றைக்கு அந்த வேதனை உடைக்கிறார் தேவன், இன்றைக்கு அந்த வேதனை உடைத்து ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு போறார். யோசுதோ ரிபரார் ரோகுதி ரோகுதி ரிகோதோரு சிச்சித காரரோர் ரெபதலோ ரெசுதே. ஒரு சில பேர் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க, தேவனே இத்தனை செல்வங்கள் இருந்தா நான் ஒரு ஆப்ரேஷனை பண்ணுவேன், ஒரு சில காரியங்கள் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தருக்கு பயங்கரமான நோய் உங்களோட ஹார்ட்ல இருக்கு. அந்த பயங்கரமான நோய் இன்றைக்கு இன்றைக்கு மறைந்து போகுது. யோரோ ஃபிபரரோஷிதா யகோரே யதோர்பா யதோரே பரரோஷிதே ஓரேதர் யதோரே பலரோர் யகோதோன்யே தரகராபரோஷிதே. ஓ ரேதலகே யாருக்கோ பேக் பெயின், பின்னாடி வலி, உட்கார முடியல, யோசிக்க முடியல, ஆனாலும் கஷ்டப்பட்டு உட்கார்ந்திருக்கீங்க. இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை. இன்னும் ஒரு சில பேர் வாய்களை திறங்க, நீங்க வாய்களை திறக்காத வரைக்கும் உங்களோட ஜெபங்கள் கேட்கப்படாது. ஒரு கராகரோஷதே இருக்கு யோசுதே ஹொக்கரோஷ். ஒரு சில பேர் இந்த ஜெபங்களே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறீங்க. தேவனோட சாபங்கள் வரும், பயங்கரமான தேவனோட சாபங்கள் வரும். உன்னோட கையில இல்ல, இது தேவனோட வல்லமை இறங்குறது நேரம். யோ 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 ஹோரோசிதாராயோ வெகாய் யோ யோ செபாரியோ. ஒரு ஆளியோ தேவனே அபிஷேகிங்க அபிஷேகிங்க யகோரோபோ ரெபரே கேரே கேரே. ஒரு சில பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, தேவனே என்னோட பிசினஸ்ல ஒரு விடிவு காலம் வராதா? இன்றைக்கே இன்றைக்கே வரும், இன்றைக்கே வரும். யாரெல்லாம் உனக்கு காசை ஏமாத்திட்டு போனாலும் உனக்கு போன் பண்ணி சொல்லுவான், ஓ எனக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எனக்கு தேவன் பலத்தை கொடுத்தார், உனக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உனக்கு தரேன், என்னோட செல்வத்தை தரேன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்துட்டாங்களோ எல்லாம் உன் கால கீழே அடியில தேவன் வைக்க போறார். யோரோ பபி பபராகரோஷ் யத்தோலோ ரெபரபரவுஷ் யத்தோலோ ரிகதரகரோஷ் யோத்தரோ ரோகதோ ரியலபரபரோஷ். இன்னும் ஒருத்தர் யாரோ ஒருத்தருக்கு இன்றைக்கு சுகம் இருக்கு. இரேமோரோ ரோஷிதே கிரே. வாய்களை திறந்துக்கு
வாய்களை திறந்து கேளு. ராரோபோரோ ஷெத்தரே ஷெத்தரே ரேகதோ ரேக தரகரோஷிதே. ஒருத்தர்ல 2 பேருக்கு இந்த பைல்ஸ் நோய் இன்றைக்கு சுகமாகுது. 2 பேருக்கு இந்த பைல்ஸ் நோய் இன்றைக்கு சுகமாகுது. இன்றைக்கு சொன்ன வாக்கு தந்தங்கள் எல்லாவற்றையும் தேவன் நற்கிரியைகளாக நம்மளுக்கு முடித்து கொடுத்ததுக்காக எல்லோரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லுவா. Oh, we give you glory, Father. We give you praise, Father. ஓ பிதாவே, உங்க வார்த்தையினால மகமே, உங்க மகிமையில, ஓ எங்களுக்கு வல்லமை, உங்க கிருபையில எங்களோட வாழ்க்கை நடைபெறுக நன்றி. ஒரே ஒரு கட்டளை தான் ஆண்டவர் சொல்றார். யார் உண்மையாக தேவனை விசுவாசிச்சு அதன்படி அவர் கட்டளைப்படி நடக்கிறார்களோ இந்த ஆசீர்வாதங்கள் நடைபெறும். ஒரு கதாரபோஷிதே இருக்குது. உங்களுக்காக மாத்திரம் இல்ல, இப்போ ஒரே நிமிஷம் நம்ம சபைக்காக ஜெபிப்போமா? 2 விதத்துல ஜெபிக்கணும், ஒரு விதத்துல பத்தாது. அந்த காலத்துல எரேமியாலாம் திரும்ப அவங்க சபைக்கு புதுசாக தான் ஆரம்பிச்சாங்க. ஆனால் நம்ம கேட்க போகிற தேவனே, எப்ரோன் கேசல் சர்ச் பில்டிங்க்கு திரும்ப போனோம், அதே நேரத்தில் புதிய சபையும் தரணும். இதில் எது செஞ்சாலும் நீங்கள் செய்யணும், போதகர் கையை நீங்கள் தொடக்கூடாது தேவனேன்னு சொல்கிறோமா? சொல்லுமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம சபைக்கு, தேவனே அதுக்கு எதிராக எவன் இருந்தா எனக்கு தெரியாதாண்டவரே, அதுக்கு எதிராக நீங்க நில்லுங்க தேவனே, எங்களுக்கு எதிராக நீங்க வாக்காடுங்க தேவனே, எங்களுக்கு எதிராக நீங்க நடைபெறுங்க, உங்க ஆசீர்வாதத்தை நடைபெறுங்க. அதே நேரத்தில் கிருபை தேவனே, எங்களுக்கு ஒரு புதிய இடம் வேணும், புதிய சபைக்கு புதிய இடம் வேணும், புதிய சபைக்கு. ஓ அதுல 1 ரூபாவும் ஊழியக்காரங்க கொடுக்க போறதில்ல, போதகர் கொடுக்க போறதில்ல, ஓ பிலீவர்ஸ் கொடுக்க போறதில்ல. தேவாதி தேவனே அவரோட பரலோக மகிமையை இறக்க போறார். ஒரு ஷெகேரோ ஒரே வரா யோகோதேர யோகோதேர யோகோதோரே கேரேகே. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன் சொல்லுவேன். அப்படியே கரங்களை தட்டி நன்றி சொல்லுவா. போதோஷிதே துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே. எங்கள் கரங்களே உயர்த்தி உம்மை ஆராதிப்போ. துதிக்கு பாத்திர மகிமையுமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், அவரோட மகிமை இறங்குது. உம்மை போல யாரும் இல்லை. எல்லோரும் கரங்களை உயர்த்தி உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல
மகிமையின் பிரசனம் இறங்கட்டும், மகிமையின் பிரசனம் இறங்கட்டும், மகிமையின் பிரசனம் இறங்கட்டும், மகிமையின் பிரசனம் இறங்கட்டும். ஓ, உங்க ஆவின் கண்களை திறந்து பாருங்க, தேவ தூதர்களை பாப்பீங்க. உங்க ஆவின் கரங்களை திறந்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சரீரத்தை பாப்பீங்க. உங்க ஆவின் கண்களை திறந்து பார். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல, உம்மை போல, உம்மை போல. அப்படியே கரங்களை தட்டினாலே சொல்வா, உம்மை போல யாரோ இல்லை. We give you glory, honor and praise to you, my Father. நீரே இந்த ஆராதனை வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.